சார் வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை, சமூக ஆர்வலர். நாம் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் எவ்வாறு செயல்படுகிறது, அதை மின்சார வாரியத்தை யார் ஒழுங்குபடுத்துகிறார்கள், அந்த மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை அலசுவோம். 2003 வருடத்திற்கு முன்பு வரை தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழக அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்தவுடன் அந்த சட்டப்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்று ஒரு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய செலவு, வரவு, நுகர்வோருக்கு எந்த மாதிரியான மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான வீதப்பட்டி டேரிஃப்னு சொல்லுவோம், மக்களுடைய நுகர்வோர் பயன்படுத்துவதற்கு ஏற்ப அந்த டேரிஃபு, அதுக்குரிய கட்டணங்களை இதையெல்லாம் வகைப்படுத்துதல் அந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய பணியாக பொறுப்பு சுமத்தப்பட்டது. அப்படி இருக்கிற போது அப்போ தமிழ்நாடு அரசினுடைய சுமை குறைக்கப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் அவர்களுக்கு என்ன செலவாகிறது, எந்த கட்டணத்தில் மக்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தமிழக அரசுடன் ஆலோசித்து அவர்கள் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மனு சமர்ப்பிப்பார்கள். எங்களுக்கு இந்தந்த வகைக்கு மின் கட்டணம் நிர்ணயம் செய்து தாருங்கள், எனக்கு இவ்வளவு செலவாகிறது என்று. அந்த விஷயத்தில் தமிழக அரசும் அவர்களுடைய கருத்துக்களை மக்களுடைய அஃபோர்டபிலிட்டி, அவருடைய வாழ்வாதாரம், அவர்கள் எந்த விலைக்கு அவர்களால் வாங்க முடியும் என்பது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் அறிவுரைகளையும் ஸ்டேட் அட்வைசரி கமிட்டி மூலமாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு வழங்குவார்கள். தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த 2 அரசினுடைய அறிவுறுத்தல்களையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மனுவையும் பரிசீலித்து அவர்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்வார்கள். நேரடியாக நமக்கு வீதப்பட்டி மின்சார கட்டணத்தை நிர்ணயம் செய்வது மட்டுமல்ல, அது தவிர்த்து தமிழ்நாடு எனர்ஜி மின்சார சட்டத்தின் 2003 படி மின்சாரத்தை தனியார் உற்பத்தி செய்கிறார்கள். தனியார் மின்சாரத்தை உற்பத்தி செய்து ஒரு இடத்தில் உற்பத்தி செய்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின் பாதைகளை பயன்படுத்தி, நெட்வொர்க்னு சொல்லுவோம், எல்டி அந்த ஹெச்டி இஹெச்டி நெட்வொர்க் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல அவங்க அதை அந்த மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்யணும். தனியாரினுடைய மின் உற்பத்தி நிலையங்களுக்கான மின்சார கட்டணம் எவ்வளவு என்பதையும் ஆணையம் நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்த தனியார் உற்பத்தி செய்வது, தனியாரிடம் இருந்து உயரழுத்த மின் நுகர்வோர்கள் மின்சார வாரியத்திடமிருந்து மின்சாரம் வாங்காமல் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கினால் அதனால் ஏற்படக்கூடிய மின்சார வாரியத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன என்பது பற்றி, அப்படி என்றால் அதை எவ்வாறு சமன்படுத்துதல், அதற்குரிய கட்டணம் எவ்வளவு வசூலிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் ஆணையம்தான் முடிவு செய்யும். இது தவிர்த்து சாமானிய மக்கள், அட் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம், குடிசையில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டு உபயோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, சிறு தொழிற்சாலைகளுக்கு, விவசாயத்திற்கு, இதுபோல் நுகர்வோர்களுக்கான மின் கட்டணத்தில் மின் உற்பத்தி செலவு எவ்வளவோ அதையே நாம் மின் கட்டணமாக நிர்ணயம் செய்ய முடியாது என்பதற்காக குறைவாக நிர்ணயம் செய்வார்கள். அப்படி குறைவாக நிர்ணயம் செய்வதால் ஏற்படக்கூடிய மின்சார வாரியத்துக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பை உயர் அழுத்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளிடமிருந்து, பெரிய வணிக நிறுவனங்களிடமிருந்து கிராஸ் சப்சிடி என்கின்ற முறையில் கூடுதல் கட்டணம் விதித்து அவரிடமிருந்து வசூல் செய்வார்கள். அதையும் அந்த கட்டணத்தையும் நிர்ணயம் செய்கிறது இந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்.